ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்தது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை நாங்கள் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். யாருக்கெல்லாம் ரொம்ப நெசசரியாக தேவைப்படுதோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மாநகராட்சி ஓகேங்களா, உதவியாளர் வேலைக்கு ஆட்கள் தேவை ஓகேங்களா. ஸோ வந்து இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதற்கு எந்த மாதிரியான கேட்டகரிஸில் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தலாம். ஸோ 38 மாவட்டத்திற்குமே ரெக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எதெல்லாம் வேண்டுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். ஸோ மாநகராட்சியில் வந்துட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இந்த ரெக்யூப்மெண்ட் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தது. பட் வந்து எந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸுமே வரல. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வராதனால இது பெண்டிங்லேயே இருந்தது. இதற்காக வேலை வாய்ப்பு வந்துட்டு வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியாக இருந்தீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். 8th 10th 12th பாஸ் பண்ணியிருந்தோ இல்லை எனி டிகிரி நீங்கள் யார் வேணால் இதில் அப்ளை பண்ணலாம். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வேலை வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா 30K இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30,000. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸோட அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே ட்ரைனிங் பீரியட் தான் இருக்கும். ஸோ அதற்கான சேலரிஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் பீரியடுங்கிறதுக்காக சேலரி இல்லாமலாம் இல்லை. ஆஸ் யூஷுவல் உங்களோட சேலரி 30Kனா 30K வந்துடும், இல்லை 25Kனா 25K வந்துடும். ஸோ ஆஃபீஸோட அசிஸ்டண்ட் அப்படிங்கும் போது உங்களோட ஜாப் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அஃபிஷியலாக பார்த்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு நல்ல ஜாப் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ரூல் 38 மாவட்டத்திற்குமே பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவை டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்து கமிங் சூன் ஓகேங்களா. ஸோ இது வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் அண்ட் தென் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸில் நீங்கள் எழுதிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகண்ட் நேம், விண்ணப்பதாரரின் பெயர் எழுத சொல்லியிருக்காங்க. உங்கள் நேம், தந்தை பெயர் ஓகேங்களா, பிறந்த தேதி மற்றும் வயது. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு டேட்டு, மந்த்து, இயர் ஓகேங்களா. ஸோ அடுத்தது உங்களோட ஏஜ், ஆஸ் பர் கரண்ட் ஏஜ் என்னவோ அதை எழுதணும். அண்ட் தென் கல்வி தகுதி சான்றுடன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. உங்களோட கல்வி தகுதி என்னவோ அதை உங்களோட சான்று ஜெராக்ஸை இதை நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா. இப்போது இருக்க முகவரி ஓகேங்களா, உங்களோட கரண்ட் அட்ரெஸ்ஸு அண்ட் தென் பெர்மனண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிரந்தர முகவரிக்கு தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அனுப்புவாங்க. போஸ்ட் மூலிமா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இப்போ நீங்கள் கரண்ட்டாக எங்கே இருக்கீங்க அண்ட் தென் உங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக போட்டுருங்க. பெர்மனெண்ட் முகவரினா அதுக்குமே போட்டுருங்க. அதாவது கம்யூனிட்டி, நீங்கள் வந்து எஸ்சியா பிசியா இல்லை ஓசியா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் சான்றுடன் கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் எழுதிட்டு அதை வந்துட்டு உங்களோட ஜெராக்ஸை நீங்கள் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் தொலைபேசி எண் ஓகேங்களா. ஸோ உங்களோட மொபைல் நம்பர், கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் இருக்கிறத கொடுங்க. ஏன்னா இது குறுஞ்செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரி, நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா மெயில் ஐடியில் நீங்கள் கொடுங்க. இல்லை உங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் போடணும். ஏன்னா வந்து மின்னஞ்சல் மூலிமாவும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா.
ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கோவிட் வந்து அட்டாக் ஆயிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னா நீங்கள் போடலாம். அப்போ அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் இது இருக்குது. இது வந்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுங்க. ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க. கரெக்டாக அப்டேட் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட அதாவது தொலைபேசி எண் எல்லாமே கொடுத்துட்றீங்க இல்லைங்களா? ஸோ உங்களோட நெக்ஸ்ட்டு என்ன டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா மேபி அது கொடுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட ப்ளேஸு, தேதி எழுதிட்டு உங்களோட சைன் போட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அதோட அட்டாச் பண்ணணும். ப்ளஸ் வந்து அதுக்கு நீங்கள் ஜெராக்ஸும் கொடுக்கணும். என்னென்ன நீங்கள் வச்சுருக்கீங்க அதுக்கான இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து என்னென்ன வந்துட்டு சான்றிதழ்கள் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க. ஒரிஜினல்ஸ் எதுவும் சென்ட் பண்ணாதீங்க. ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு இதில் பின் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி.